நெட்ஃப்ளிக்ஸில் ஃபைனலாக நம்ம ஸ்குவிட் கேம் சீசன் 3 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு. டோட்டலாக ஒரு 6 எபிசோட்ஸ் கொண்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 6 எபிசோட்ஸும் பார்க்கறதுக்கு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். கதையை பொறுத்தளவுக்கு சீசன் 2 எப்படி முடிஞ்சது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேமை டோட்டலாகவே நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா போராடினாங்க. அந்த குரூப்பில் நம்ம ஹீரோவை தவிர்த்து எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. ஹீரோவை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லாமல் திருப்பி கேமுக்குள்ளே போட உள்ளே இருக்கக்கூடிய மிச்சவங்களும் இந்த கேமை நடத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஒவ்வொரு கேமும் விளையாடும் போது என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ரொம்ப எமோஷ்னலாக சொல்லியிருக்க ஒரு சீரியஸாக எடுத்திருக்கிறாங்க. எனக்கு இந்த ஸ்குவிட் கேம்ல ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா இவங்க நடத்தக்கூடிய ஒவ்வொரு கேமையும் வச்சு நம்ம ஹார்ட் பீட்டோட விளையாடுவாங்க. இந்த கேம்ல யாரெல்லாம் உயிரோட இருக்க போறாங்க அப்படிங்கிற அந்த கெஸ்ட்லேயே சூப்பரா போகும். அதுல இந்த சீசன் 3ல டோட்டலா ஒரு 3 கேம் விளையாடுறாங்க. மொதல் 2 கேம் சான்ஸே இல்லை, சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. கடைசி கேம் வந்து கொஞ்சம் டிராமாட்டிக்கா போதும் அப்படிங்கிற ஒரு ஃபீல். ஆனா எமோஷனலா வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டாங்க. கதாபாத்திரங்கள்னு எடுத்துக்கிட்டா நம்ம சீசன் 2லயுமே ஒரு சில கதாபாத்திரங்கள்லாம் நம்மளால மறக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இந்த சீசன் 3லயுமே ஒரு சில கதாபாத்திரங்களை ரொம்ப எமோஷனலா முடிச்சிருந்தாங்க. இந்த அம்மா பையன் விளாண்டாங்க பார்த்தீங்களா, அவங்களோட கதாபாத்திரமா இருக்கட்டும், 220 பிரெக்னென்ட் லேடி வந்தாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுக்கு அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய எமோஷன் போர்ஷன்ஸ் இதெல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஹீரோட கதாபாத்திரம் சொல்லவே வேணாம், பயங்கர எமோஷனலாக இருந்துச்சு. ஸோ இது ஃபைனல் எபிசோடு அப்படின்னு சொல்லிட்டாங்களே, அப்போ இதோட முடிஞ்சிருமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து முடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமும் எடுக்க போகிறாங்க, ஆனால் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரீஜன்ஸில் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஓவராலா எனக்கு சீசன் 3 செம்மையா ஒர்க் ஆச்சு. சீசன் 2 எனக்கு சீசன் 3 தான் நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கடைசியா இந்த சீசன் 3 பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க.